ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டினா டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைக்காய் கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 3 வாழைக்காயை கட் பண்ணி குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துருக்கோம். இதை தோலை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. வாழைக்காயில் உள்ள தோல் எடுத்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. கோலா உருண்டைக்கு வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, அரை மூடி துருவன தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட எடுத்து வச்ச பொட்டுக்கடலையும் சோம்பையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கினோடனே துருவன தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. வேக வச்ச வாழைக்காயை நல்லா மசிச்சு வச்சாச்சு. இது கூட இப்போ அரைச்சதை சேர்த்துக்கோங்க. அரைச்சதையும் சேர்த்தாச்சு. இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் எண்ணெய் தேய்ச்சி இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே உருட்டி வச்சதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சிம்மில் 2 நிமிஷம் நல்லா வச்சு வேக வச்சாச்சு. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கோங்க. பிளேட்டில் மாற்றியாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.